வாட் இஸ் யுவர் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்பா யூடியூப் தானே ப்ரோ. யூடியூப்பில் லைவ் போடுவீங்களா? அது எப்படி திமிங்கலாம் இக்கடை சூடு கண்ணா? காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்கிறேன். எவ்வளோ இருந்தாலும் சரி, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். ஹலோ மக்களே அண்ட் வணக்கன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் சொல்லித்தரப்போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் கீழே உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணி லைவ்ன்ட்டு ஒரு ஆப்ஷனுக்கு ஸ்வாப் பண்ணிக்கோங்க. இங்கே பிங்க் கலரில் வந்து ஏன் வருதுன்னா வந்து நான் வந்து பிங்க் கலரில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கேமரா வச்சு இப்படின்னு மறைச்சிக்கிட்டேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ரைட் கார்னர் டவுன் சைடில் வந்து பென்சில் ஆப்ஷன் தெரியுதா? இங்கே பாருங்க, சைடில் பில்லியன் கேமர்ஸ் லைவ், அதுக்கு ரைட் சைடில் ஒரு பென்சில் ஆப்ஷன் இருக்கும் கைஸ். அதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் டைட்டில் தந்துவோங்க. இப்போ நான் வந்து சும்மா ஒரு டெஸ்ட் லைவ் பண்ணுறதால டெஸ்ட்டு லைவ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? டெஸ்ட் லைவ்னு போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து விசிபிலிட்டி வந்து பப்ளிக்கில் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆடியன்ஸ் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்காக வீடியோ போடுறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை குழந்தைங்களுக்கு போடலைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ டெஸ்ட்டுங்கிறதால நான் நோ தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பிளேசஸ் வேணால் தந்துக்கலாம் கைஸ். நான் வந்து ஈரோடில் இருக்கேன், அதனால் நான் வந்து ஈரோடுன்னு தந்துடுறேன். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து கேம் வந்து டைட்டில், அதாவது அது பேர் என்னமோ ஒன்று வருங்க, ஸ்க்ரீன் காஸ்ட் என்னமோ ஒன்று கேம் டைட்டில் பண்ணிடுங்க. நான் வந்து ரோப்ளாக்ஸ்ன்னு சும்மா போட்டுக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து இப்போவே லைவ் போடுறீங்கன்னா வந்து நீங்கள் டைரெக்டாக நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அட்வான்ஸ் செட்டிங் முதல்ல போயிடலாங்க சரிங்க. ஸோ நீங்கள் சேட் அலோவ் பண்ணலாம், ரியாக்ஷன்ஸ் அலோவ் பண்ணலாம், இல்லைனா பண்ண வேணாம். லீடர் போர்டு நீங்கள் அலோவ் பண்ணலாம், இல்லைனா பண்ண வேணாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நாளைக்கு இல்லைனா கொஞ்சம் நேரம் கழித்து லைவ் போடுறீங்கன்னா இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான டேட் தந்துடலாம். இப்போது நான் வந்து என்றைக்கு பண்ணுறேன்ட்டு வச்சுக்கோங்க, என்றைக்கு வச்சுக்கிட்டு ஒழுங்கான ஒரு டைமு தந்துடலாம். இருங்க, 7:40 அந்த மாதிரி எங்கேயாவது வச்சிடலாம் கைஸ். ஸோ இருங்க, 7 o'clockன்னு சும்மா வச்சுருவோம். ஐயோ இருங்க கைஸ், எனக்கு கோளாறு ஆகுது, ஒரு நிமிஷம். இது போயிட்டோமா? இருங்க, 8 o'clock வச்சுக்கலாம். 8 o'clock வச்சு ஒரு 8:05. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நவுட்டும் போது அது வந்து ஒவ்வொரு மினிட்ஸாக இதாகும். 1 2 3 4 அந்த மாதிரி போகும். இல்லைனா நீங்கள் இந்த ஆப்ஷன் தந்துட்டு டைமை நீங்களே செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 8 அப்படின்னு வைக்கக்கூடாது, 20ன்னு போடணும். ரயில்வே ஸ்டேஷன் டைம் இருக்குதுல, அந்த மாதிரி போட்டு ஒரு டைம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் செட்டு அந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப் விட்டு வெளியே வந்துடுங்க. யூடியூப் விட்டு இல்லை, இப்படி வந்துட்டு இப்போ மறுபடியும் உங்கள் இது, அதாவது ப்ளஸ் சிம்பிள் தந்துட்டு மேலே இந்த டிவி ஆட்டம் இருக்குதுல்ல, மேலே அந்த நோட் ஆட்டம் ரைட்டு கார்னரில், மேலே ரைட்டு டாப் கார்னர், அதை அழுத்தி அப்புறமேட்டுக்கு நீங்கள் கொடுத்த இதை அழுத்தி இப்போ இப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டிட்டு வரும். ஸோ அடுத்து வந்து காஸ்டேஜ் ஸ்க்ரீன், நீங்கள் சிங்கிள் ஆப் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை என்டையர் ஆப்னா என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இருங்க, இப்போ என்னால் கேமெல்லாம் போக முடியாது, ஏன்னா என்னோடய சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால் நான் உங்களுக்கு ChatGPTலேயே காட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இஸ் ஆப்ஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸ் அழுத்திட்டு இதை இப்படி கம்மி பண்ணால் கீழே இருக்கிற அந்த சைஸ் கம்மியாகும் கைஸ். அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மைக்கு நீங்கள் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். இது உங்கள் இஷ்டம் கைஸ். அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் வந்து அந்த இதாட்டம் இருந்தது பார்த்தீங்களா, கேமரா, அது நான் வந்து ஆஃப் பண்ணி விட்டதால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறது இல்லை, அதனால் நான் வந்து அந்த மேலே எக்ஸ் பட்டன் தந்துடுறேன். அதனால் வந்து லைவ் விட்டு நம்ம வெளியே வந்துடுவோம் கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இருங்க, நம்ம ChatGPT வேறு இருக்கே, இருங்க நம்ம டைரெக்டாக யூடியூப் போய்க்கலாம். யூடியூப் போயிட்டு என்னோட இது இருங்க கைஸ், இதுக்கு போய்க்கலாம் நம்ம. ஓகே கேமர்ஸன் வணக்கன்ஸ். நீங்கள் உங்கள் லைவை கேன்சல் பண்ணுறீங்கன்னா அந்த 3 ஆப்ஷன் இருக்கும்னா 3 டாட், அதை கிளிக் பண்ணி இதை டெலீட் ஆப்ஷன் தந்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். என்னடா சைடில் எல்லாம் வானவில் வருது, அதெல்லாம் அப்படி தான், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிங்க.